வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் குரு பயிற்சிங்கிற பலன்களை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 2026க்கான இந்த பலன்களை தெரிஞ்சுக்குங்க. வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன், வாங்க பார்ப்பீங்க. வாழ்க்கையில் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபத்தை தரக்கூடியது மெயினாக நமக்கு நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவான் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ பயிற்சியாக போகிறாரு. குரு பகவான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். ஆனால் இந்த டைம் பயிற்சி ஆகிறது பல வருடங்களுக்கு பிறகு கிரக அமைப்புகளோடு பயிற்சி ஆகிறாரு. மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் டக்குன்னு கடகத்துக்கு தாவ போகிறாரு. அவருடைய இந்த மாற்றத்தில் அவருடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அது பல வருடங்களுக்கு பிறகு அந்த சிறப்பான பார்வை இப்போ இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. அதனால தான் பல வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்று சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் குரு பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நடக்கும். ஸோ இந்த பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே குரு பகவானால் மாற்றம் ஏற்படும். அதில் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சினாலங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில கிரகங்கள் மட்டுமே ரொம்பவே ஹைலைட்டாக பார்க்கப்படும். அதில் குரு பகவானும் ஒன்று. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதுவும் முக்கியமான பயிற்சி தான். இந்த கிரக பயிற்சிகள்லாம் வைத்து தான் நிறைய நமக்கு பலன்களே குறிப்பிடப்படும். சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைக்கேற்ப பாடங்களை புகுத்தக்கூடியவர். ராகு கேது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதா இருந்தால் அதை கெடுக்கக்கூடியவங்க. அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதை கொடுக்கக்கூடியவங்க. இந்த 3 கிரகங்களுமே எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கை மேக்சிமம் நம்மளால் பயணிக்க முடியும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ குரு பயிற்சியானது நடக்க இருக்கு. இன்னும் சில நாட்களில் குரு பயிற்சி நடக்கிறதுனால தலையெழுத்து ஒவ்வொருவருக்குமே மாறும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். ஸோ இந்த குரு பகவான் மாறுறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு வசந்த காலமா இல்லை வசந்தமற்ற காலமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு நீங்கள் தொட்டதெல்லாம் ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஞானகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது இந்த ஆண்டு மே 25ஆம் தேதி வாக்கியப்படியும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் மாற்றம் நடைபெற இருக்கு. இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ நான் விரிவாக உங்களுக்கான தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2026 மே 25ஆம் தேதி வாக்கியப்படியும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் குரு பகவான் மீனத்திலிருந்து கடகத்துக்கு மாற இருக்கிறாரு. சனி பயிற்சி 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ, ராகு கேது பயிற்சி 1 வருடங்களுக்கு முறையோ, குரு பயிற்சி 1 வருடங்களுக்கு ஒரு முறையும் நடைபெறும். இதில் வருடாந்த கிரகங்களான சனி, ராகு கேது, குரு பயிற்சி இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி எப்பயுமே ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதில் இப்போ குரு பயிற்சி 1 வருடத்துக்கு பிறகு நடக்க போகுது. அதான் மே 25 வாக்கியப்படியும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படியும் நடக்க போகுது. விருச்சிக வீட்டில் உச்சகுருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் கழித்து விருச்சிக வீட்டுக்கு செல்கிறார். அங்கு 3 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் விருச்சிகத்துக்கு வருகிறார். குரு பகவானுடைய அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலும் முதல உச்சம் பிறகு நட்பான நிலை என்கின்ற வகையில் இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை உங்கள் ராசிக்கு தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம்.
இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தாள்களை சொல்ல போகிறேன். உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் குரு மாறுறது அதை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தான் மெயினாக பலன்களை பார்க்க போகிறோம். தெளிவாக உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அருமையான குரு பயிற்சியாக இருக்க போது 5வது இடத்துல உச்சமாகக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. ஸோ அற்புதமான பலன்கள் நிறைய இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது, சம்பளம் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும். அதே போல் வெளிமாநிலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சாதிக்க முடியாத அமைப்புகள் இருந்த நிலைமை மாறி சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். காதலன் காதலியிடம் பேசக்கூடிய அமைப்பு உண்டாகும். வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஃபஸ்ட்டு வசந்தம் வரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும். வருமானம் உங்களுக்கு பெருகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை, பொருளாதாரம், தொழில் போன்றவை நன்றாக இருக்கும். ஸோ அதனால் வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய முயற்சிகள் எது வேணாலும் இந்த குரு பயிற்சியில் செய்யலாம். ஏன்னா இந்த குரு பயிற்சியில் பாக்கியத்தில் குரு உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு எல்லா விதமான கௌரவத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே நல்லவை நடக்கும். எதிலுமே நல்லவை நடப்பது முகத்திலே உங்களுக்கு தெரியும். முயற்சிகள் புதுசாக எது வேணாலும் செய்யலாம். புது முயற்சிகள் எது செய்தாலும் அது இந்த குரு பயிற்சியில் பலிக்கும். எதிரிகள் ஒதுங்கி போகக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு ஏற்படும். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிறைய யோகங்கள் உறுதியாக கிடைக்கும். அதில் திருமண யோகமும் ஒன்று. எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகக்கூடிய யோகமும் உண்டாகும். ஆண் வாரிசுகள் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் தீரும். ஆரோக்கிய சார்ந்த குறைபாடுகள் தீரும். அதோடு 1, 3, 5, 9 ஆகிய பாவங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இப்போ குரு உங்களுக்கு இருக்கிறாரு. இது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து உங்கள் ராசிக்காரங்க பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதே ராசியாக இருந்தால் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.